ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கிட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதையே நீங்கள் டேரெக்டாக வறுக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை முதல்ல நல்லா வறுத்துட்டு இப்போ காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட பெரிய பச்சை மிளகாவாக ஒரு 5-6 மிளகா எடுத்துக்கிறேன். நீங்கள் மிளகா காரத்துக்கும் குவான்டிட்டிக்கும் தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். அது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுடலாம். அதையும் வறுத்துட்டு கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறமா சீரகம், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், இதையும் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காவும் ஆப்ஷனல் தான். இந்த டேஸ்ட்டெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக வெல்லம், புளி சேர்க்கறதுனால கொஞ்சமாக வெல்லம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த சூட்டில் இருக்கும்போதே ஒரு பெரட்டிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேங்காய், வெல்லம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாமே ஆப்ஷனல் தான். சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட விருப்பம் தான். இது நல்ல மையாக நம்ம தேங்காய் சட்னி எப்படி அரைச்சிப்போமோ அந்த மாதிரி நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நார்மலாக உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் வச்சு தாளித்து அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுங்க. இது இட்லி தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷன். 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொட்டீனான தேங்காய் சட்னி பண்ணுறதை விட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.